ஒரு விடுதியில 100 மாணவர்கள் இருந்தாங்க. அங்க எல்லாருக்குமே தினமும் காலையில உணவா இட்லியும் சட்னியும் தான் கொடுத்தாங்க. 80 மாணவர்கள் இந்த இட்லி சட்னியால அழுத்து போய் வேற ஏதாச்சும் சாப்பிட கிடைக்காதான்னு புலம்புறாங்க. ஆனா 20 மாணவர்கள் எதுவும் சொல்லாம இட்லி சட்னியை விரும்பி சாப்பிடுறாங்க. அழுத்து போன 80 மாணவர்களும் விடுதி மேலாளர் கிட்ட உணவை மாத்த சொல்லி கேக்குறாங்க. ஆனா இட்லி சட்னியை விரும்பி சாப்பிட்ட 20 மாணவர்கள் அமைதியா இருந்தாங்க. மேலாளர் நிறைய உணவு பட்டியலை காட்டி இதுல எந்த உணவுக்கு அதிக வாக்கு கிடைக்குதோ அந்த உணவையே நாளையில இருந்து எல்லாருக்கும் கொடுக்கலாம்னு முடிவு பண்றாரு. ஓட்டு முடிவுல இட்லிக்கும் சட்னிக்கும் அதிக வாக்கு கிடைச்சதுனால மறுபடியும் அதையே காலை உணவா கொடுக்க முடிவு செஞ்சாங்க. ஏன் இப்படி நடந்துச்சு? ஏன்னா வாக்கு எண்ணிக்கை முடிவு இப்படி இருந்துச்சு. 20 வாக்குகள் இட்லி மற்றும் சட்னி, 16 வாக்குகள் இடியாப்பம், 13 வாக்குகள் சப்பாத்தி, இப்படி போய்கிட்டே இருந்துச்சு. இட்லி சட்னியை விரும்பி சாப்பிட்ட 20 மாணவர்களும் ஒரு மனசா அதுக்கே ஓட்டு போட்டாங்க. ஆனா மத்த 80 பேரும் அவங்களுக்கு பிடிச்ச உணவுக்கு தங்களோட வாக்க பிரிச்சதுனால மறுபடியும் இட்லியும் சட்னியும் எல்லாருக்கும் கிடைச்சது. நம்மள 80% பேர் அவங்கவுங்க விருப்பங்களால பிரிஞ்சு இருக்கிறதுனாலதான் ஒற்றுமையா இருக்கிற 20% பேர் தான் எப்பவுமே அவங்கள ஆட்சி செய்யறாங்க.